அனைவருக்கும் வணக்கம். நான் காயத்ரி கிருஷ்ணன். இன்னைக்கு நம்ம சூப்பரான ஒரு சட்னி ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். வீட்டுக்கு சடனாக கெஸ்ட் வந்துட்டாங்க, ஒரு சட்னி பண்ணணும், அது டேஸ்ட்டாகவும் இருக்கணும்னா இப்படி ஒரு தடவை நீங்கள் கேரட் சட்னி ட்ரை பண்ணி பாருங்கள். டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் ரொம்ப நல்லாயிருக்கும். 10 நிமிஷத்தில் நம்ம பண்ணிடலாம். வாங்க எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு பாருங்கள், தேவையானதெல்லாம் எடுத்து வச்சுருக்கோம். ஒரு கேரட்டை கட் பண்ணி வச்சுக்கோங்க, தோல் எடுத்துகிட்டு கட் பண்ணி வச்சுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு. காரத்துக்கு நான் இன்னைக்கு 2 வரமிளகா, சின்னது ஒன்று பெருசு ஒன்று இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பேடிகை சில்லி எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து ஆப்ஷனல், வேணுங்கிறவங்க சேர்த்துக்கோங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்றவாறு வரமிளகா சேர்த்துக்கலாம். சின்னதாக கொட்டைப்பாக்கு சைஸ் அளவுக்கு புளியை க்ளீன் பண்ணிட்டு வச்சுருக்கோம். இந்த கருவேப்பிலை, கொத்தமல்லி, ஒரே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எடுத்து வச்சுருக்கோம். ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கோம். இவ்வளோ தான் தேவையான இன்க்ரீடியன்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் ஹீட் ஆகட்டும். எண்ணெய் ஹீட் ஆகாச்சு. இப்போ நம்ம இதில் 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். வரமிளகா கூடவே பேடிகை சில்லி எடுத்து வச்சுருந்தோம், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. பருப்பு அளவெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்கள் கேரட்டுக்கு ஏற்றவாறு எடுத்துக்கோங்க. நான் எடுத்துக்கிட்ட 1 கேரட்டுக்கு எனக்கு இது சரியாக இருக்கும். பருப்பெல்லாம் செவக்க வறுபட்டு வரட்டும். பாருங்கள், பருப்பெல்லாம் இந்த அளவுக்கு செவக்க வறுபட்டு வந்தாச்சு. மிளகாயும் நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ இந்த பருப்பு மிளகாயை நம்ம தனியாக எடுத்து வச்சுருவோம் ஒரு பிளேட்டில். இப்போ அதே பேன்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை உள்ளே சேர்த்துக்க போகிறோம். வெங்காயத்தை சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கலாம். ஒரு 2-3 நிமிஷம் வெங்காயம் வந்து வதங்கணும். வெங்காயம் ஒரு 2 நிமிஷம் வதக்கியாச்சு. கேரட் சேர்த்துக்கலாம். கூடவே நம்ம எடுத்து வச்ச கருவேப்பிலை கொஞ்சம், கொத்தமல்லி ஆட் பண்ணிடலாம். புளி கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தோம், அதையும் சேர்த்துப்போம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு அப்படியே கலந்து விட வேண்டிதான். ஒரு 5 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் எல்லாமே சேர்ந்து வதங்கட்டும். கேரட்லாம் கொஞ்சம் வதங்கணும். சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். உப்பு போட்டால் சீக்கிரம் வதங்கி வரும். உப்பு ஆட் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம். எல்லாம் சேர்ந்து கொஞ்சம் வதங்கி வர ஸ்டேஜில் 1/2 ஸ்பூன் மஞ்சள் சேர்த்துக்கலாம். கூடவே வந்து கொஞ்சமாக பெருங்காயம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். லாஸ்ட்டாக தேங்காய் ஆட் பண்ணிப்போம். தேங்காயை சேர்த்து ஒரு 1 நிமிஷம் மட்டும் வதக்கி விட்டுக்கோங்க. ஸ்டவ்வை நம்ம ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், வதக்கினதை தனியாக ஒரு பிளேட்டில் கொட்டி வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு நம்ம வறுத்த பருப்பு, வரமிளகா. இப்போ இது எல்லாமே ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் எப்படி அரைக்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம வறுத்ததெல்லாம் கூலாக எடுத்து அரைக்க போகிறோம் சட்னி. மிக்சி ஜாரில் ஃபஸ்ட்டு நம்ம வறுத்த உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, பேடிகை சில்லி, வரமிளகா இதை ஃபஸ்ட்டு மிக்சி ஜாருக்கு மாற்றிருக்கோம். இதோட கூடவே நம்ம வதக்கின புளியையும் சேர்த்துக்க போகிறேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு சுற்றி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் சேர்த்து ஒரு சுற்றி எடுத்துக்கலாம். இப்போ இதில் நம்ம வதக்கின இந்த வெங்காயம், கேரட், கருவேப்பிலை, கொத்தமல்லி அது எல்லாத்தையும் நம்ம இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். எல்லாத்தையும் உள்ளே ஆட் பண்ணியாச்சு. தேவையான அளவு தண்ணி விட்டு சட்னியை நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கலாம். சட்னி அரைச்சி பாருங்கள், சர்விங் பவுலுக்கு மாற்றியாச்சு. இப்போ இதில் நம்ம தாளித்து கொட்டிக்கலாம். ஆல்ரெடி கடாயில் தாளிக்கிறதுக்கு 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டு பாருங்கள். கடுகு, பெருங்காயம், கருவேப்பிலை 3 மட்டும் தாளித்து போட்டுக்கலாம். உளுத்தம்பருப்பு ஆல்ரெடி நம்ம வறுத்தரைச்சனால நான் போடலை. வேணுங்கிறவங்க கடுகோட உளுத்தம்பருப்பு வேணுன்னா சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் நம்ம தாளித்ததை ஆட் பண்ணியாச்சு. நம்மளோட அருமையான கேரட் சட்னி ரெடி. இந்த கேரட் சட்னியை நீங்கள் இட்லி, தோசை, சப்பாத்தி எதோட சர்வ் பண்ணாலும் சூப்பராக இருக்கும். இன்றைக்கி நாங்கள் தோசையோடு சர்வ் பண்ண போகிறோம். கண்டிப்பாக எல்லாருமே இந்த கேரட் சட்னியை ட்ரை பண்ணி பாருங்கள். வெறும் 10 நிமிஷம் தான். மறக்காமல் ட்ரை பண்ணிவிட்டு ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். மணக்கோலம் குக்கிங் சேனலை ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.